இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட மார்ச் 11 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க, அவன் ஒரு ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணுறான். எதுக்காகனா ஆன் பேங்க்ஸ் டிவிடெண்ட்ஸ் பே அவுட். டிவிடெண்ட்ஸ்னா என்னன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி இருக்குது, நீங்கள் ஒரு 5 ஷேர் வாங்குறீங்க அந்த கம்பெனிலேருந்து. அந்த 5 ஷேர், ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 5 rupeesனா அவன் டேக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம், ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 25 rupees தரான்ல ஷேருக்கான ஒரு ப்ரைஸ், அது பேர் தான் டிவிடெண்ட். அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறான்னா, இஷ்யூட் த கமர்ஷியல் பேங்க் ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுறான். அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்டுக்காகவும். ரெமிட்டன்ஸ்னா என்ன, நம்ம இங்கேருந்து நம்ம சம்பாதிக்கிற காசை வந்து அப்ராடுக்கு அனுப்புறது, அப்ராட்லேருந்து நமக்கு அனுப்புறது தான் டிவிடெண்ட்ஸ். ரெமிட்டன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் டைரக்ஷன் 2026 ரிலீஸ் பண்ணுறான். இது எப்போ வந்து எஃபெக்ட் ஆக போகுதுன்னா, FY 2026 2027 வந்து எஃபெக்ட் ஆக போகுது. எதை ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னா 2025 டைரக்ஷனை ரீப்ளேஸ் பண்ண போகுது. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, மேக்ஸிமம் டிவிடெண்ட் பே அவுட் வந்து 75% இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் 75% இருக்கலாம். கேன் பி பெய்ட் as a dividend in the financial year. இந்த இயரில் நம்ம வந்து டிவிடெண்ட் வந்து 75% வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் டிவிடெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யாரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறான்னா, காமன் ஈக்விட்டி டயர் 1 ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து greater than 8% இருந்ததுன்னா உன்னால் டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. greater than 8% இருந்ததுன்னா உன்னால் வந்து டிவிடெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அப்புறம் அட்ஜஸ்டட் PTA ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெட் ப்ராஃபிட் மைனஸ் 50% ஆஃப் நான் பர்ஃபார்மிங் அசெட், நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட். இந்த ரிப்போர்ட்டிங் டைம் எவ்வளோ டைம்குள்ள நீ ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, 14 daysக்குள்ள நீ RBI கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடணும். யாருன்னா இந்த இன்க்ளூடிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபாரின் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ். யார் அப்ளை இல்லைனா இல்லை, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அண்ட் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ்லாம் இது வந்து அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்கிறோம். தென் செகண்ட் நியூஸ் என்னன்னா, மதுரை ஏர்போர்ட் கிராண்டட் இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு. மதுரை ஏர்போர்ட் யூனியன் கேபினெட் யார் சேர்ட் பை பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, அப்ரூவ்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் மதுரை ஏர்போர்ட்டை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. எங்கே இருக்குது மதுரை ஏர்போர்ட்ன்றது? தமிழ்நாட்டில் இருக்குது. யார் அப்ரூவ் பண்ணுறா? யூனியன் கேபினெட் சேர்ட் பை நரேந்திர மோடி. என்ன இம்ப்ரூவ் பண்ணுறாங்க? ரீசன் என்னன்னா, இம்ப்ரூவ் இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டியும் டூரிசம் அண்ட் பில்கிரிமேஜ் ட்ராவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஜல் ஜீவன் மிஷன். ஜல்னா வாட்டர் கனெக்டிவிட்டி. ஜல் ஜீவன் மிஷன்ன்றதே வாட்டர் கனெக்டிவிட்டிக்காக தான். இது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா, ஜல் ஜீவன் மிஷன் 2.1 லான்ச் பண்ணுறாங்க. வெர்ஷன் 2 லான்ச் பண்ணுறாங்க. The extended feature of Jal Jeevan Mission focused on the sustainable water service delivery, digital monitoring and community participation to ensure the reliable drinking water in rural India. ரூரல் இந்தியாவுக்கு ட்ரிங்கிங் வாட்டரை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஜல் ஜீவன் மிஷன் 2.1 கொண்டு வராங்க. இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, 15th August 2019 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 2.0. நோடல் மினிஸ்ட்ரி யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. அதோட யூனியன் மினிஸ்டர் யார்? CR பாட்டில். அதோட யூனியன் மினிஸ்டர் CR பாட்டில். இதோட டார்கெட் என்ன? கீ டார்கெட் என்ன? ஃபங்க்ஷன் ஹவுசிங் டேப் கனெக்டிவிட்டி. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து டேப் கனெக்ஷன் வருது இல்லை, அதை வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு கொண்டு வரதுக்காகும். இதோட கீ ஃபீச்சர் என்ன? சுஜல் கான் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. சுஜல் கான் ஐடினா என்னன்னா, வில்லேஜ் லெவல் மானிட்டரிங். நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி டெய்லியும் வருதா, தண்ணி வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி கொடுத்துருவாங்க வில்லேஜ் லெவலில், அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ். ஒரு இனிஷியேட்டிவ் பண்ண போகிறாங்க. ஜல் அர்பன் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ண போகிறாங்க. இது எதுக்குன்னா, வில் இன்வால்வ் த கிராம பஞ்சாயத்து இன் ஃபார்மல் ஹேண்ட் ஓவர் அண்ட் கமிஷனிங் வாட்டர் சப்ளை ஸ்கீம். இது வந்து ஜல் அர்பன்ன்றது வந்து கிராம பஞ்சாயத்து லெவலில் கொடுத்த ஒரு இனிஷியேட்டிவ். இது எதுக்காகனா, வாட்டர் சப்ளைக்காக. டு ஸ்ட்ரென்தன் லோக்கல் மேனேஜ்மெண்ட், எப்படி வாட்டர் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்து 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜல் அர்பன்ற ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு நியூ ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணுறாங்க இந்த ஜல் ஜீவன் மிஷன் கீழே. சுஜல் கான் ஐடின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மானிட்டரிங்காக. ஃபண்டு பேட்டர்ன் எவ்வளோ பேருக்கு வந்து வாட்டர் சப்ளை கொடுக்க போகிறாங்கன்னா, 19.36 crore ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபண்டிங் பேட்டர்ன் பாருங்கள், 50 வந்து இந்த ஸ்கீம் மூலயமா, 50 வந்து ஸ்டேட்டு, 90 வந்து ஸ்கீம் மூலயமா, 10% ஸ்டேட் ஃபார் யார்? நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹிமாலயன் ரீஜன். 100% வந்து யூனியன் டெரிட்டரிக்கு அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஃபண்டிங். நாசிக் முனிசிபல் கார்பரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க? நாசிக் கார்பரேஷன் எங்கே இருக்காங்க? மகாராஷ்டிராவோட ஒரு அர்பன் லோக்கல் பாடி. அவன் என்ன பண்ண போறான்னா, இஷ்யூ த கிரீன் முனிசிபல் பாண்ட். கிரீன் முனிசிபல் பாண்டை எங்கே இஷ்யூ பண்ண போறான்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அங்கே வந்து இஷ்யூ பண்ண போறான். இதோட இஷ்யூ சைஸ் பாருங்களேன், 200 crores. இதோட ஈல்டு வந்து எவ்வளோ வரப்போகுதுன்னா 8.20% per annum. இது எதுக்காகனா, கீ ப்ராஜெக்ட் எதுக்காகனா, வாட்டர் சப்ளைக்காகவும், முக்கனே ஸ்கீமுக்காகவும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் சின்ஹாஸ்தா கும்பமேளா. இப்போ தான் கும்பமேளா வந்து உத்தரப்பிரதேசில் நடந்துச்சுல, அந்த மாதிரி சின்ஹாஸ்தா கும்பமேளான்னு ஒன்று நடக்கும் போது அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாகவும் வாட்டர் சப்ளைக்காகவும் இதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறான். யாருன்னா, நாசிக் முனிசிபல் கார்பரேஷன் ரிலீஸ் பண்ண போகிறான். இந்த இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகிறாங்க. எலிஜிபிள் இன்சென்டிவ்ஸ் என்னன்னா, நமக்கு வந்து மோட்டிவேஷனுக்காக இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்கல்ல, எவ்வளோ இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னா 20 crores வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகிறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். எதுக்கு கீழேனா, ப்ராஜெக்ட் அம்ருத் 2.0 கீழே தான் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. மைல்ஸ்டோன் என்ன? இதோட மைல்ஸ்டோன் என்ன? ஃபர்ஸ்ட் முனிசிபல் பாடி இன் இந்தியா டு கம்ப்ளீட் ரெண்டுமே பப்ளிக் அண்ட் பிரைவேட் பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில். இந்த ஃபினான்ஷியல் இயரில் பப்ளிக் பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கான், பிரைவேட் பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கான். யாருன்னா, நாசிக் முனிசிபல் கார்பரேஷன்.
தென் நேட்டோ இருக்கான்ல, நேட்டோ கண்ட்ரிஸ் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு கோல்ட் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறான். எங்கன்னா ஆர்டிக் மிலிட்ரிக் எக்ஸசைஸ் நேம் என்ன, கோல்ட் ரெஸ்பான்ஸ் 2026. யார் கண்டக்ட் பண்ண போறான்? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நேட்டோ தான் கண்டக்ட் பண்ண போறான். லொகேஷன் எங்க லொகேஷன் வந்துன்னா நார்தன் நார்வே, ஃபின்லாண்டு, ஸ்வீடன் 3 கண்ட்ரியில, நார்தன் நார்வே, ஃபின்லாண்டு, ஸ்வீடன் 3 கண்ட்ரியில வந்து கண்டக்ட் பண்ண போறான். தென் என்ன இனிஷியேட்டிவ் பண்றான்னா, ஆர்டிக்ஸ் சென்ட்ரின்னு ஒரு மிஷின் வந்து இனிஷியேட்டிவ் பண்றான். எதுக்காகனா டு மெயின்டைன் த கண்டினியூஸ் செக்யூரிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா ஆர்டிக் ரீஜன்ல வந்து கண்டினியூஸா வந்து செக்யூரிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஆர்டிக்ஸ் சென்ட்ரின்னு ஒரு மிஷின் வந்து ரிலீஸ் பண்றான். இதோட தீம் கொடுத்துருக்கான் பாருங்க. தீம் என்னன்னா டோட்டல் டிஃபென்ஸ் இயர் 2026. எங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா நார்வேல ரிலீஸ் பண்ணிருக்கான். அப்புறம் நேட்டோ பத்தி பார்ப்போமா. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இது எப்போ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா 1949 ஒரு இயர். 1949 ஃபர்ஸ்ட் நேஷனலைசேஷன் அப்போ தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் அப்போ தான் நேஷனலைஸ் ஆச்சு. அப்புறம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? பெலாரஸ், பெல்ஜியம். நேட்டோ எங்க இருக்கு? பெலாரஸ், பெல்ஜியம் இருக்கு. செக்ரட்டரி ஜெனரல் யாரு? மார்க் ரூட் தான் வந்து செக்ரட்டரி ஜெனரல், நெதர்லாண்டை சேர்ந்தவர். டோட்டலா மெம்பர் எத்தனை பேர் இருக்காங்க? 32 மெம்பர். லாஸ்டா சேர்ந்தவங்க வந்து ஸ்வீடன். தென் நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவனும் இந்தியன் நேவியும் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் இண்டிஜினியஸாக நம்ம ரெடி பண்ண ஏடிசி 150 ஏர் ட்ராப்பபிள் கண்டெய்னரை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அது பேர் என்ன? ஏடிசி 150 ஏர் ட்ராப்பபிள் கண்டெய்னர். இதோட கேஜி என்ன, பேலோட என்ன? 150 kg. இதை வந்து எதில் லான்ச் பண்ண போகிறோன்னா போயிங் P-81 பிசிடோனில் வந்து லான்ச் பண்ண போகிறோம். எங்கே இருந்து லான்ச் பண்ண போகிறோம்னா கோஸ்ட் ஆஃப் கோவாலேருந்து லான்ச் பண்ண போகிறோம். இதோட நோடல் லேப் யார் வந்து இதை வந்து ரெடி பண்ணதுன்னா நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் லேபார்டரி விசாகப்பட்டினம் தான் ரெடி பண்ணுறாங்க. நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் லேபார்டரி விசாகப்பட்டினம் தான் ரெடி பண்ணுறாங்க. பர்பஸ் என்னன்னா எமர்ஜென்சி சப்ளை டெலிவரி டு த நேவல் ஷிப். எமர்ஜென்சி சப்ளைலாம் இருக்குல்ல, இது என்ன ஒரு கண்டெய்னர் தானே, எமர்ஜென்சி சப்ளை கொடுக்கறதுக்கு ஃப்ரம் த கோஸ்ட்லேருந்து இப்போ வந்து இந்த கப்பல் துறைமுகத்திலேருந்து அந்த போட்டுக்கு வந்து என்ன எமர்ஜென்சின்னு வச்சிங்களேன், எதனா ஒரு எனக்கு ஆர்மமெண்ட்ஸ் வேணும்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆம்பிபிஎஸ் சர்வைலன்ஸ் ட்ரோன் வந்து ரிலீஸ் பண்ணுறான். யார் ரிலீஸ் பண்ணுறான்னா அக்வா எக்ஸ் அட்டானமஸ் சிஸ்டம் பெங்களூர் தான் ரிலீஸ் பண்ணுறான். அதுக்கு பேர் என்னன்னா அவதார்னா என்னன்னா ஆம்பிபிஎஸ் வெஹிக்கல் ஃபார் அட்டானமஸ் டாக்டிக்கல் ஏரியல் அக்வாட்டிக் ரீகன்சிஸ்டன்ஸ். இது ஒரு ஏரியல் ட்ரோன், ரெண்டுமே ஏரியல்லையும் ஒர்க் ஆகும், அக்வாட்டிக்லையும் ஒர்க் ஆகும். இதனால ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன, ஆப்ரேட் போத் இன் ஏர் அண்ட் அண்டர் வாட்டரில் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு ட்ரோன் வந்து ரெடி பண்ணுறாங்க. டெக்னாலஜிக்கல் லெவல் என்ன, TRL ஃபங்க்ஷனல் ப்ரோட்டோடைப் டெஸ்டட் வந்து இது மெட்டீரியல் வந்து கார்பன் ஃபைபர் பாடி வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு ட்ரோன் ரெடி பண்ணுறோம். அந்த ட்ரோன் பேர் அவதார். அது என்ன பண்ணணும்னா ஏர்லேயும் வந்து ஒர்க் ஆகும், அக்வாட்டிக்லேயும் வந்து ஒர்க் ஆகும். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, சண்டிகர் டிக்ளேர்டு ஃபுல்லி லிட்ரஸி யூனியன் டெரிட்டரியா அவன் டிக்ளேர் ஆகிறான் 2026. எவ்வளோ % லிட்ரஸினா 99.93% வந்து லிட்ரஸி ரேட் இருக்கு. என்ன ஊர்னா சண்டிகர். இதை யார் அனௌன்ஸ் பண்ணுறதுனா குலாப் சந்த் காத்தியார். யார் இவருன்னா கவர்னர் ஆஃப் பஞ்சாப். எந்த ஸ்கீம் கீழேனா உல்லா ஸ்கீம்குள்ள. உல்லாஸ்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. இது எந்த இது கீழே வருதுன்னா, எந்த இனிஷியேட்டிவ் கீழே வருதுன்னா நவபாரத் ஷக்ஷாட் கரிக்ரமா என்ற இனிஷியேட்டிவ் கீழே தான் வருது. எந்த பாலிசி அலைன்மெண்ட் கீழே வரும்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கீழே தான் வரும். இது எதுக்குன்னா அசஸ்மெண்ட் என்ன, ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட். அசஸ்மெண்ட் ஒரு 15,000 மெம்பர்ஸ் எடுத்து இவங்களுக்குலாம் வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நிறைய பேர் வந்து பாஸ் ஆகியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கோ இல்லைனா வந்து யூடிக்கோ வந்து லிட்ரஸி ரேட் கொடுப்பாங்க. செகண்ட் ஃபுல்லி லிட்ரஸி யாருக்கு அப்புறம்னா லடாக் அப்புறம் சண்டிகர் தான் வந்து செகண்ட் யூடி ஆஃப்டர் லடாக். விஷன் என்ன, டு மேக் இந்தியா ஜன் ஷக்ஷா ஃபுல்லி லிட்ரஸி சொசைட்டியாக வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து இதோட விஷன் த்ரோ த வாலண்டியரி பேஸ்டு லேர்னிங் இனிஷியேட்டிவ் கீழே. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, நம்ம இருடாயினா யார், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க, அவன் கிராண்டட் ஃபினான்ஷியல் அப்ரூவல். யாருக்கு ஃபினான்ஷியல் அப்ரூவல் கொடுக்குறான்னா அலையன்ஸ் ஜியோ ரீ இன்சூரன்ஸ் லிமிடெடுக்கும் கிவி ஜென்ரல் இன்சூரன்ஸ் லிமிடெடுக்கும் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறான். எதுக்கு அப்ரூவல் கொடுக்குறான்னா டு ஸ்டார்ட் த இன்சூரன்ஸ் ஆப்ரேஷன் இன் இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருடாய் வந்து அலையன்ஸ் ஜியோ ரீ இன்சூரன்ஸ் லிமிடெடுக்கும் கிவி ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கும் வந்து பர்மிஷன் கொடுக்குறான். இதோட கேபிட்டல் பாருங்க, அலையன்ஸ் ஜியோ ரீ இன்சூரன்ஸ் வந்து 300 crores. இவங்களோட ஜாயின் வெஞ்சர் யாரு, அலையன்ஸ் குரூப்பும் ஜியோ ஃபைனான்ஸ், நம்மளோட ஜியோ ஃபைனான்ஸ் இருக்காங்க, அவன் வந்து 50-50 ஜாயின் வெஞ்சர் வச்சிருக்கான். நெக்ஸ்ட் இவங்க 2 பேருக்கும் அப்ரூவல் கொடுக்குறான், நம்ம ஊரில் வந்து இன்சூரன்ஸ் ஆப்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி. அப்புறம் இருடாய் பற்றி பார்ப்போம். இருடாயோட ஆக்ட் எப்போ வந்துச்சு 1999. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 2000. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது. இதோட சேர்பர்சன் வந்து அஜய் சேத். நெக்ஸ்ட் இண்டிகோ இருக்காங்கல்ல, இண்டிகோ ஏர்லைன், அவங்களோட CEO பீட்டர் எல்பிரஸ் வந்து ரிசைன் பண்ணுறாரு. எதுக்காக ரிசைன் பண்ணுறாருன்னா ஆப்ரேஷனல் டிஸ்ரப்ஷன் நடந்தது, அந்த ஃப்ளைட்லாம் வந்து டிலே ஆயிடுச்சுன்றதுக்காக மொத்தமாக பெனால்ட்டி போட்டிருக்காங்க இண்டிகோ மேலே. 22.2 crores வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அதுக்காக வந்து பீட்டர் எல்பிரஸ்ன்றவர் ரிசைன் பண்ணுறாரு. அவருக்கு பதிலாக இன்டீம் தான் யார்,
இன்னொருத்தர் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு நடுவில் இருக்க ஒரு பீரியட்ல ஒருத்தர் வந்து அதை வந்து பார்த்துப்பாரு, அந்த ஆர்கனைசேஷனை பார்த்துப்பாரு. அவர் தான் வந்து இன்டீம் ஹெட். அவர் யாருன்னா ராகுல் பாட்டியா தான் வந்து இன்டீம் ஹெட் அப்பாயிண்ட் ஆகுறாரு. ரெகுலேட்டர் யாரு, இதை வந்து யாரு ரெகுலேட் பண்றதுன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இந்த ராம்மோகன் நாயுடு இருக்காருல்ல, அவர் தான் வந்து அதோட யூனியன் மினிஸ்டர். தென் நெக்ஸ்ட் நியூஸ், சென்டர் ஃபார்ம்ஸ் 3 மெம்பர் மொத்தமாக 3 மெம்பர் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, பேனல் கமிட்டி. எதுக்காகனா எல்பிஜி ஷார்டேஜ் இருக்குல்ல, அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக. எல்பிஜி ஷார்டேஜ் இன் இந்தியாவில் அட்ரஸ் பண்ணுறதுக்காக. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கீழே தான் வரும். பேனல் மெம்பர் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃப்ரம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசியிலிருந்தும், பாரத் பெட்ரோலியம் அண்ட் இந்துஸ்தான் பெட்ரோலியத்திலிருந்தும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. எதுக்காகனா இஷ்யூ எல்பிஜி ஷார்டேஜ் நம்ம ஊரில் இப்போ வந்து ரீசெண்டாக வருதுல்ல, எதனால வந்து எல்பிஜி ஷார்டேஜ் வருது? இந்த வந்து ஒரு கான்ஃப்ளிக் நடக்குதுல்ல, ஸ்டேட் ஆஃப் ஒரிமோசோ பிட்வீன் யாருக்கு, பெர்சியன் கல்ஃபுக்கும் கல்ஃப் ஆஃப் ஓமானுக்கு நடுவில் இருக்க ஸ்டேட் ஆஃப் ஒரிமோசோன்ற ஒரு பிளேஸ்ல வந்து கான்ஃப்ளிக் நடக்குதுல்ல, அந்த சைட்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து நிறைய இம்போர்ட் நடக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த சைட்ல தான் நடக்குது. ஸோ எல்பிஜி ஷார்டேஜ் அதனால தான் வருது. நம்ம பாருங்க இம்போர்ட்டை மட்டுமே 62% வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா டொமஸ்டிக் ஆக்ஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா 10% ஆஃப் இன்க்ரீஸ் இன் எல்பிஜி ப்ரொடக்ஷன், நம்ம ஊர்லயே வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க எல்பிஜி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இம்போர்ட் சோர்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. யாருன்னா யூஎஸ், ஆஸ்திரேலியா, நார்வே, அப்புறம் அல்ஜீரியா, இவங்க 4 பேரை வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் விஷன் 2047 ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் விஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம டிஃபென்ஸை வந்து மாடர்னா மாற்றுறதுக்கு இன்டெகிரேட்டட் மிலிட்ரி பை 2047 தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் விஷன்ன்றது. இந்தியா வந்து ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணுறான் ஃபார் ஃபியூச்சர் ரெடி மிலிட்ரிக்காக. நம்ம வந்து மாடர்ன் மிலிட்ரியாக மாறணும், 2047 மாடர்ன் மிலிட்ரியாக மாறணுன்றதுக்காக யார் ரிலீஸ் பண்ணுறது? இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்கல்ல, ராஜ்நாத் சிங் இருக்காங்கல்ல, அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்ன ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் விஷன் 2047. ரிப்போர்ட் பை யார் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா ஹெட் குவார்டர்ஸ் இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் தான் வந்து ரெடி பண்ணுறாங்க. இவங்களோட ஃபேஸ் பாருங்க, 3 ஃபேஸ். 2032 ஒரு ஃபேஸ் கேப்பபிலிட்டி பில்டிங் ஒரு ஃபேஸ். 2037 கன்சால்டேஷன் ரெடி பண்ணுறது. 2047 வந்து ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. மொத்தம் 3 ஃபேஸ். இதுக்கு 3 அப்ஜெக்டிவ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்மி பிளான் வந்து ஹோப் 32னா என்ன, டிகேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஸ்டெப் 2037 கன்சால்டேஷன் ஃபேஸ், நம்ம தான் முன்னாடி பார்த்தோமே. அப்புறம் ஜம்ப் ஃபேஸ், ஃபுல் இன்டெகிரேட்டட் ஃபியூச்சர் 2047. அப்புறம் கீ ஃபோக்கஸ் என்ன, ஆத்மநிர்பார் பாரத்னா இண்டிஜினியஸாக வந்து நம்ம ஆர்மமெண்ட்ஸோ எல்லாத்தையுமே இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணுறது தான் ஆத்மநிர்பார் பாரத். அண்ட் ஜாயினஸ் அமங் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒரு ஜாயினஸ் இருக்கணுன்றதுக்காக. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, பிரசாத் பாரதி இருக்காங்க. பிரசாத் பாரதினா யார்? பிபி. அவன் வந்து ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணுறான். அந்த பிளாட்ஃபார்ம் பேர் என்னன்னா பிபி ஷபாத்னா என்னன்னா ஃப்ரீ அக்சஸ் டு த ஷேர்ட் ஆடியோ விஷுவல்ஸ் ப்ராட்காஸ்டிங் டிசமினேஷன். என்னன்னா இப்போ வந்து பிரசாத் பாரதின்றது கவர்மெண்ட்டோட தானே, அவங்ககிட்ட வந்து நியூஸோட ஆடியோ வீடியோலாம் இருக்கும்ல, அதை வந்து மற்ற மீடியானா யார், நம்மளோட சன் டிவி, விஜய் டிவி, அந்த மாதிரி சேனல்ஸ்க்குலாம் வந்து ஃப்ரீயாக வந்து சோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அது எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னா லோகோ ஃப்ரீ. இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்குன்னா அதில் வந்து தம்ப்நெயிலோ இல்லைனா வந்து லோகோ வந்து பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே, அந்த லோகோ இல்லாமல் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் லோகோ ஃப்ரீ நியூஸ் கண்டென்ட் மீடியா ஆர்கனைசேஷன்லாம் இருக்காங்க, விஜய் டிவி, சன் டிவி மாதிரி மீடியா ஆர்கனைசேஷனுக்கு வந்து பிரசாத் பாரதி வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறான். இது எது வரைக்கும் கொடுக்க போகிறான்னா மார்ச் 2027 வரைக்கும் இந்த பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவன் காசு வாங்க மாட்டேன்னு சொல்கிறான். அட்ரிபியூஷன் வந்து இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் இது எது கீழே பண்ணுறான் பாருங்க, லீகல் பேசிஸ் வந்து பிரசாத் பாரதி ஆக்ட் 1990 கீழே தான் பண்ணுறான். தென் நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா வந்து எஃப்டிஐ நாம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறான். யாருக்குன்னா நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஃபார் ஷேர்டு லேண்ட் பார்டர்ஸ். நம்ம கூட யாரெல்லாம் பார்டர் ஷேர் பண்ணுறான், இந்த சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர் அண்ட் ஆப்கானிஸ்தான், இவங்களுக்குலாம் வந்து எஃப்டிஐ நாம்ஸை வந்து யூஸ் பண்ணுறான். எஃப்டிஐ நாம்ஸை யூஸ் பண்ணால் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஈஸ் ஆஃப் எஃப்டிஐ நாம்ஸ் ஃபார் லேண்ட் பார்டர் கண்ட்ரிஸ், நம்மள வந்து இந்த பார்டரிங் வந்து ஷேர் பண்ணுறாங்களா, அவங்களுக்குலாம் வந்து எஃப்டிஐ நாம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்ரூவல் டைம் லைன் கொடுத்துருக்கான் பாருங்க, 60 days வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ராக் டிசிஷன் வந்து எடுத்துக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓனர்ஷிப் ரூல் என்ன, மெஜாரிட்டி கண்ட்ரோல் மஸ்ட் பி ரிமைன்ஸ் வித் த ரெசிடென்ட் இந்தியன். நம்மளோட தான் மெஜாரிட்டி கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இது எதுக்காக பண்ணுறான்னா பூஸ்ட் மேனுஃபேக்சரிங் இன்டெகிரேட்டட் குளோபல் சப்ளை செயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறோம்.